முத்தேயின் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை உண்டு. ஹாய் காய்ஸ், இது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ எடுத்த வீடியோ தான். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டேன். இது செகண்ட் வீடியோ. இதில் தான் பாப்பாவுக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை, எதனால் நாங்கள் பெட்டில் சேர்த்திருந்தோங்கிறது சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பாப்பாவுக்கு என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அவளுக்கு லூஸ் மோஷன் போனப்போ ஏதோ வாயில் எடுத்து போட்டுக்கிட்டான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு யூரின் டெஸ்ட்டும் மோஷன் டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா வயிற்றால் நிற்காம போயிட்டே இருந்துச்சு. காய்ச்சல் வந்து ட்ரிப்பு போட்டோன்னே சரியாக போயிடுச்சு. பட் வயிற்றால் மட்டும் நிற்கவே இல்லை. என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நிறையா அவளுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டப்போ அது ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு பிஸ்கெட்டு ஒரு சாக்லேட் கீழே விழுந்துருச்சுன்னா அது குழந்தைங்க எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்க என்ன கழுவியே சாப்பிட்றாங்க, அதில் பல கிருமிகள் இருக்கும், அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயும் அந்த மாதிரி தான் வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குண்டான மருந்தை கொடுக்குறமான்னு சொல்லி இன்ஜெக்ஷன் அங்கேயே எல்லாமே போட்டு விட்டுட்டாங்க, அந்த கிருமிகள்லாம் இதாகிற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் மருந்து மாத்திரம் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இதுதான் அதோட ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டா. ஹாய் முத்தா, அச்சு தங்கமயிலே. இந்த மாதிரி பாப்பா கொஞ்சம் பேச ஆரம்பித்ததே இந்த செகண்ட் நாள் தான். அவள் அப்படி ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. நாள் ஃபுல்லும் அவள் அழுதுகிட்டே தான் இருந்தால், நடக்கவே இல்லை, எங்களை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்க சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டா. ஆனால் அடுத்த நாள் காலையில் 5:30 மறுபடியும் ட்ரிப்பு போட வந்துட்டாங்க. காலையில் இப்போ ஒரு ட்ரிப்பு போடுறோம். இந்த ட்ரிப்பை ஏற்றிட்டு இதில் இன்ஜெக்ஷனும் போட்டு விடுறோம். இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலானாங்க. பட் அந்த ட்ரிப்பு விடிய காலத்தில் 5:30 போட்ட ட்ரிப்பு மதியம் 3 மணி ஆகியுமே எங்கள் பாப்பா இறக்க விடலை. அதை போட்டுட்டு அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் அவள் கம்முன்னு இருக்கா. அவங்க அந்த பக்கம் விட்டு கிளம்பி போனோன்னே அதை பிடுங்கி எறிய பார்த்தா ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம். 3 பேர் சேர்ந்து இழுத்து பிடிச்சாலுமே அவள் ஊசி ஆட்டுறா. அது வேறு ஊசி, எனக்கு வேறு பயம், உள்ளே அது நறுக்குன்னு குத்துச்சுன்னா இன்னும் அவளுக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த நர்ஸ் மேடம் ஒரு 4-5 தடவை வந்து ஊசியை கழட்ட போட அவங்க ஒரு இதுக்கு மேலே ரொம்பவே கடுப்பாய் திட்டாங்க. குழந்தைன்னா அப்படிதாம்மா அழுவ செய்யும், நீங்கள் தான் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அழுகிறது வேற, அடம் பிடிக்கிறது வேறங்க. அவள் அழுதான் நாங்கள் அவளை சமாதானப்படுத்தினோம். பட் அவள் அடம் பிடிக்கிறா, அந்த ஊசியை பிடுங்க பார்க்குறா. அதனால் எங்களுக்கு பயமாகி கடைசியில் அவங்க தூக்க மருந்தே ஊற்றி விட்டுட்டாங்க. தூக்க மருந்து ஊற்றி விட்டாலுமே எங்கள் பாப்பா ஒரு மணி நேரம் தான் தூங்குறா. அதுக்குள்ளே ட்ரிப்பு இறங்கணும்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கணும். ஆனால் அவள் கையை ஆட்டுறான்னு சொல்லி நான் கூடவே கையை பிடிச்சிட்டு இருந்தேன். இது ட்ரிப்பு கொஞ்சம் நேரம் கழட்டி எடுக்கிற வீடியோ. இவ தனியாக இப்படி விளையாடுறதுக்கு அடுத்த நாள் தாங்க அப்படி விளையாண்டா. நாள் ஃபுல்லுமே என்னை தூக்கி வச்சுட்டே தான் இருக்க சொன்னான். அடுத்த நாள் தான் இப்படி என்னை விட்டு கொஞ்சம் நவுந்து அவள் நடந்து போகிறதே 2வது நாள் தான். இப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேடம் பண்ணுற சேட்டையெல்லாம் இருக்குங்களே, இங்கே பாருங்க, கம்பிக்கு அந்த பக்கம் தாண்டுறது, மறுபடியும் இந்த பக்கம் எட்டி குதிக்கிறது. அவங்க அப்பா அவள் அழுகிறப்பெல்லாம் அந்த பக்கம் தூக்கிட்டு போய் ரோட்டை வேடி கட்டினாரு. அதனால் அவள் போக பார்க்குறா. இது எங்கள் அக்கா பொண்ணு, எப்போவுமே இவகிட்ட தான் க்ளோஸாக விளையாடுவா. அவள் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா, பாப்பாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அவள் வந்ததுக்கப்புறம் அவகிட்ட ஒரே விளையாட்டு. எனக்கு வேற அவள் ஊசி கையில் அடிக்கிறாளேன்னு வேற பயம். இதுக்கு வேறு எங்கள் வீட்டுக்கார் வேறு சப்போர்ட்டு, 2 பேரும் சேர்ந்து அவளை அடிக்கிறதுல. அதுக்கப்புறம் நல்லாவே பாப்பா ஓரளவுக்கு நம்ம சகஜமாக எப்படி விளையாடுவாரோ அந்த அளவுக்கு ஆகிட்டா. எங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்படி இருந்துமே எங்களால் பாதி ட்ரிப்புக்கு மேலே ஏற்ற முடியல. இங்கே பாருங்கள், எத்தனை தடவை எங்கள் பாப்பாவை ஆள்மாற்றி தூக்கிட்டே தான் இருந்தோம். ட்ரிப்பு போடவே முடியல. சரி, இன்னும் பாட்டில் தான் இருந்துச்சு. டாக்டர் இருந்துட்டு பரவாயில்லம்மா, இவ்வளோ தூரம் அவள் ஆக்டிவாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிற்றால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ரொம்ப முடியாதப்போ மறுபடியும் முடியலைங்கிறப்ப கூட்டிகிட்டு வாங்கம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறமே பரவாயில்ல, நான் அடிக்கடி பாத்ரூம் மட்டும் தான் போயிட்டுருக்கா. மற்றபடி அந்த டயர்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மருந்து எல்லாமே நான் ஊற்றி விட்டுட்டேன். காய்ச்சல்லாம் அதுக்கப்புறம் வரல. பட் ஆனால் வயிற்றால மட்டும் கொஞ்சம் போயிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 4-5 தடவை பாத்ரூம் போயிட்டு தான் இருக்கிறா. பட் அது இங்கே இருக்கவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அதோட கிருமிகள் ஃபுல்லாக வெளியே வருமா, அதனால தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஓரளவுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரத்துலேயே ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி இந்த அளவுக்கு பாப்பா ஹெல்த்தி ஆகிட்டா. ஆனால் இது திடீர்னு நடந்தது, நாங்களே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கா, ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து உள்ளே விட்டோம். இந்த இடத்துல நாங்கள் எலுமிச்சம்பழம் சுத்தம் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அதை வாங்கிட்டு வர மறந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு, எங்கள் வீடு மாடியில் தான், கீழேயே ஆர்த்தி எடுத்துகிட்டு மேலே போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாலாம் பின்னாடி ஆட்டோவில் வந்தாங்க, நாங்கள் வண்டியில் வந்துட்டோம். அப்புறம் அவங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே எலுமிச்சம்பழத்தையும் சுற்றி போட்டுட்டு ஒரு வழியே வீட்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பாப்பா நல்லா இருக்கா.